ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஜெட் கிச்சன். இன்றைக்கி மீன் குழம்பு ஸ்டைலில் முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ சுல்தான் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா பேஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கணும். 2 முட்டை எடுத்திருக்கேன். அதிலே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு அரைச்சிக்கணும். வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு பண்ணிடணும். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கொழும்பு ஆச்சி கொழும்பு மிளகாத்தூள் எல்லாம் பேஸ்ட்டு வச்சுட்டு 1/2 மூடி தேங்காய், 4 தக்காளி பேஸ்ட்டு பண்ணிடணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடணும். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட்டு, வெங்காயம் பூண்டு, அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் அரைச்சிட்டு அதிலே எண்ணெய் நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேங்காய் தக்காளி அரைச்சிட்டு ஊற்றிடணும். 1 நல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சல் எடுத்திருக்கேன். அதை ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். அதுக்கப்புறமா ஒரு தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு முட்டை எல்லாம் போட்டோம் இல்லையா, அது இப்படி தோசை மாதிரி ஊற்றிடணும். இப்போ நல்லா வேகட்டும். வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி மீன் துண்டு மாதிரி கட் பண்ணிடணும். நிறைய பசங்க மீன் குழம்பு சாலாம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி பண்ணி கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக போட்டுடணும். மூடி போட்டு வச்சுட்டு மீன் குழம்பு ஸ்டைலில் முட்டை குழம்பு தயார்.